சென்னையில் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் வருமான வரி சோதனைகளில் அண்மைய தகவல்களை தொலைபேசி வழியே செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், வருமான வரித்துறையினரின் சோதனையின் தற்போதைய நிலவரம் என்ன? காயத்ரி, இரண்டாவது நாளாக தொடர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகள் 3க்கும் அதிகமான இடங்களில் தொடர்ந்து சோதனைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொழிலதிபர்கள் சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி, பிரேம் ரெட்டி ஆகியோரது வீடுகளில் தொடர்ந்து சோதனை என்பது நடைபெற்று வருகிறது. தற்போது வரைக்கும் சோதனையின் போது சுமார் 127 கிலோ தங்க கட்டிகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதே போல கணக்கில் வராத 107 கோடி ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் பல்வேறு புதிய தகவல்களும் தற்பொழுது கிடைத்துள்ளன. குறிப்பாக டி நகரில் உள்ள தனியார் ஹோட்டலில் இருந்து 94 கோடி ரூபாய் வருமானம் 94 கோடி ரூபாய் கிலோ தங்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மொத்தம் 127 கிலோவில் மீதமுள்ள 33 கிலோ தங்கம் என்பது சேகர் ரெட்டி மற்றும் பிரேம் ரெட்டி ஆகியோர் வீடுகளில் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக பழைய ரூபாய் நோட்டுகளை அவர்கள் வைத்திருந்ததாகவும் புதிய ரூபாய் நோட்டுகளாக மாற்ற முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். பறிமுதல் செய்யப்பட்ட 127 கிலோ தங்க கட்டிகளையும் 107 கோடி ரூபாய் ரொக்கத்தையும் தற்பொழுது நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் இருக்கக்கூடிய வருமான வரித்துறை அதிகாரிகளுடைய பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். பல்வேறு வங்கிகளின் உதவியோடு இந்த பணத்தையும் தங்கத்தையும் அளவிடும் முறை என்பது தற்பொழுது முடிந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தங்க கட்டிகளை ஆய்வு செய்து பார்த்த பொழுது கிட்டத்தட்ட 99.9% இது சுத்த தங்கமாக இருப்பதை அதிகாரிகள் வருமான வரித்துறை அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். குறிப்பாக சேகர் ரெட்டி, சீனிவாச ரெட்டி மற்றும் பிரேம் ரெட்டி ஆகியோருடன் தொடர்ந்து அவங்க இல்லங்களில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஏராளமான ஆவணங்கள், சொத்து தொடர்பான ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் குறித்த விசாரணை விரைவில் தொடங்க இருப்பதாகவும் அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் பறிமுதல் செய்யப்பட்டது என்று மொத்தமாக பார்த்தால் 144 கோடி ரூபாய் மதிப்புள்ள பறிமுதல் என்பது இந்த ஒரு வழக்கில் நடந்திருக்கிறது. இது இந்தியா முழுமைக்குமாக ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய வழக்கு என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக நிலம் சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் தற்பொழுது அடுத்த கட்டமாக ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த நிலம் மற்றும் அவர் எங்கெல்லாம் சொத்து சேர்த்திருக்கிறார்கள் என்பது குறித்த ஆவணம், ஏராளமான ஆவணங்கள், கிட்டத்தட்ட 8 to 10 மூட்டை ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த ஆவணங்கள் தற்பொழுது இன்னும் விசாரணைக்கு தொடங்கவில்லை. இதை ஆய்வு செய்யும் பொழுது இன்னும் பல 100 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் சிக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இதுவரைக்கும் சுமார் 144 கோடி மதிப்புள்ள ரொக்கம் மற்றும் தங்கம் என்பது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆவணங்களை ஆய்வு செய்யும் பட்சத்தில் இன்னும் பல 100 கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும் என்ற தகவலும் தற்பொழுது புதிய தகவலாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த 3 தொழிலதிபர்களிடமும் விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சோதனை இன்னும் முடியவில்லை. சோதனையும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது.